ஹலோ மேம், நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஈரோட்ல இருந்துங்களா? பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் உங்களோட நல்லா இருக்கேம்மா. வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் நானு. சரி, உங்க நேம் சொல்லிருங்க. என் பேர் ராணி. ஈரோட்ல வந்து ஓகே வீரப்பன் சத்திரம். ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகேம்மா, சொல்லுங்க. நானும் ஒரு டெய்லர் தான் மேம். ஓகே ஓகேங்க. உங்களோட டிசைன் பிளவுஸ் முதல்ல ஸ்டார்டிங்லயே பார்த்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகேங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய. ஓகே 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 தேங்க்யூ. சரிங்க மேம். இது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. எனக்கு வந்து இது போட் நெக் வந்து நான் 2-3 டைம் எனக்கு தான் தச்சிருக்கேன். ஓகேங்க. இது பேக் பட்டன் வச்சு தைச்சேன். போட் நெக்குங்கும் போது அது சில டைம் க்ளோஸ் நெக்காவா ஆயிடுது. ம் ம் அதுல ஒரு டைம் வந்து பிரின்சஸ் கட்டிங் மாதிரி போட்டதுல வந்து டாட். அப்ப வந்து நான் பேசிக்னால எனக்கு அது சரியா பண்ண தெரியல. இருந்தாலும் அந்த நெக்கு கரெக்டா வந்துச்சு. ஓகே. முன்னாடி வந்து பிரஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் சொதப்பின மாதிரிதான் இருந்துச்சு. ஓகே அப்படின்றதுல இருந்துச்சு எனக்கு தைச்சனால. ஓகே ஓகே அது ஓகே வந்து எப்படி கேக்குறாங்கன்னா ஃப்ரண்ட்ல பட்டன் வச்சு கேக்குறாங்க. உங்க வீடியோஸும் பாத்திருக்கேன். ம் ம் அது வந்து எனக்கு வந்து 35 இன்ச்சு பாடி அதே உள்ள சுற்றுலா உள்ளவங்க தான் கேக்குறாங்க. ஃப்ரண்ட்ல ஓகே. வந்து ஓபன் வச்சு போட் நெக் கேக்குறாங்க. என்ன பண்றது? அதாவது ஃபஸ்ட்டு வந்து போட் நெக் தைக்கிறோம், பிரின்சஸ் கட் போடுறோம் அப்படின்னா நமக்கு மெயினாக அந்த கப் ஷேப்னுடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரணும். அமையணும். ஆமா. அது வந்து என்னன்னா ப்ரெஸ் பண்ண மாதிரி நம்ம அந்த ரொம்ப அமுத்தின மாதிரி நம்ம அந்த தைச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னாவே நம்ம நார்மலாக ஒரு பேடு உள்ளே வச்சு கீழே தரையில் வச்சோம்னா கரெக்டாக அந்த பேடை கவர் பண்ணி வர மாதிரி இருக்கணும். அதாவது அந்த கப்புனுடைய ஷேப்பு வந்து நம்ம உடம்புல போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னா 2 பக்கம் அதை வந்து எப்படி வளைச்சி கட் பண்ணணும், அது எப்படி அந்த ஸ்டிச் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஓகே தான் இல்லைங்களா? அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். முன்னாடி வந்து போட் நெக்கு வரணும், ஓப்பன் வந்து முன்னாடி வைக்கணும் அப்படின்னா நம்ம போட் நெக் வந்து அந்த saree கவர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் இறக்கி தான் ஆகணும். ஆமா. பேக் நெக் வந்து நீங்கள் 3 இன்ச்சு வச்சுக்கலாம், 3-3.5 இன்ச்சு க்ளோஸாகவே வச்சுக்கலாம். அதே ஃப்ரண்ட்டில் வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு வந்து ஒன்றா தெரியாத மாதிரி நம்ம வைக்கணும். அப்படி இல்லை நம்ம அக்யூரேட்டாக போட் நெக் மாதிரியே தான் வரணும் அப்படின்னா அந்த ஹூக் வைக்கிற இடத்துல நம்ம பால் மாதிரி எதையாவது வச்சு அதை ஒரு டெக்கரேட்டாக பண்ணணும். அப்படின்னா தான் அது பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். சும்மா ஹூக் மட்டும் வச்சுட்டு ரொம்ப மொத்தமாக விட்டுட்டோம் அப்படின்னா அது பார்க்குறக்கு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும்போது அப்படி இல்லாட்டினா மேலே கொஞ்சம் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்து அந்த ஹூக்கினுடைய போர்ஷனை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ வந்து அந்த ஆமாம், அப்போ வந்து அந்த ஓப்பன் வந்து நமக்கு தெரியாது. அது கழுத்து வழியாக போட்டு கூட நம்ம ஹூக் போட்டுக்கலாம். அதாவது பேக்கில் வைக்கிற மாதிரியே தான் மேலே வந்து க்ளோஸாக வச்சு பின்னாடி ஒரு ஹோல் வச்சு பேக் ஓப்பன் வைப்போம். அப்போ அப்படியே தலைவலியாக போட்டுட்டு பேக் ஹூக் போடுவோம். அதே மாதிரி முன்னாடி வந்துட்டு ஒரு 6 இன்ச்சு வருது கழுத்து இறக்கம் அப்படின்னா ஒரு 3 இன்ச்சிலேருந்து கீழே ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி வச்சு அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஓப்பன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா ஒரு 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு இறக்கி கொஞ்சம் போட் மாதிரி ஷேப் கொடுத்து நீங்கள் ஓப்பன் வச்சுக்கலாம். ஆனால் கப் ஷேப் மட்டும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சென்டரும் அந்த டிஸ்டன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப நார்மல் கட்டிங்கே போட்டுடலாமா இல்ல பிரின்சஸ் கட்டிங் தான் இதுக்கு போட முடியுமா? போட் நெக்குன்னா உங்களுக்கு பிரின்சஸ் கட் தான் நல்லா இருக்கும். அதான் வேணான்னு சொல்றாங்க. அதான் அவங்க சொன்ன. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது வந்து நீங்கள் நார்மல் கட் தான் வேணும்னாலும் அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே மேம். அது ஷோல்டர் வந்து எவ்வளவு வைக்கணும்? இப்போ 35, எனக்கு வந்து 34. அதாவது ஷோல்டர் எவ்வளோ வருதுங்க உங்களுக்கு? எனக்கு வந்து இது வந்து எங்க அம்மா டெய்லர் தான். அது அவங்க ஒரு ஷோல்டர் வந்து நான் 3 வைப்பேன். 2.25 பார்த்து. இல்லைம்மா, டோட்டல் ஷோல்டர் வந்து இப்போ ஒரு 15.5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்போ 7.25 வைங்க. 7.25 வச்சுட்டு அவுட்டரில் இருந்து நீங்கள் 2.25, அதாவது ஷோல்டர் சைடில் இருந்து 2.25 வச்சு அது வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த அளவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆம்ஹோலுடைய அந்த சென்டரும் அந்த ஷோல்டர் அளவும் தான் முக்கியம். கழுத்தினுடைய அகலம் வந்து அதுக்கப்புறம் அது எவ்வளோ வருதோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்கம்மா, தேங்க்யூ.